ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷைகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷைகிலா கிச்சனில் இன்றைக்கி புத்தாண்டு ரொட்டீனை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாங்கள் 11 மணிக்கு சர்ச்சுக்கு போயிட்டு பூசெல்லாம் பார்த்துட்டு காலையில் 1 மணிக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 மணி ஒரு 5 மணிக்கெலாம் ஏஞ்சி சாணி போட்டு கோலம் பச்சை அரிசிலாம் கோலம் போடும், குங்குமம் மஞ்சள் வச்சு பச்சை அரிசியில் தான் கோலம் போடும். ஸோ நம்ம மண்ணை ரொம்ப மதிக்கிறதுனால நான் எப்போயுமே பச்சை அரிசி கோலம் தான் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக பூரி. உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கணும், தேவையான அளவு எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிசைங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சால் தான் பூரி உப்பின்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்காரரும் எனக்கு வேலைங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் தான் மாவு பிசைகிறாரு. ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு மாவு சாஃப்டாக கிடைக்கின்றதுனால ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி பத்தலைன்றதுனால இன்னும் ஒரு டம்ளர் ஹாட் வாட்ரு ஊற்றிக்கிறோம். அதோடு ரவை லைட்டாக போட்டுக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும், குழந்தைங்கள்லாம் மொறு மொறுன்னு விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால கொஞ்சம் ரவை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா பிசைஞ்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கை விடாத பிசைஞ்சிங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா பூரி உப்பி வரும். அதோட குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்கலாம். நல்லா குட்டி குட்டி பால்ஸாக உங்களுக்கு சின்ன பூரியாக குட்டி குட்டி பூரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோடு சீரக தண்ணி நான் குடிக்கிறேன் எப்போவுமே. வெறும் வயிற்றில் நான் எப்போவுமே சீரக தண்ணி தான் குடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சீரக தண்ணி குடிச்சிட்டு அதோட பால், பாக்கெட் பால் தான் வாங்கி கொதிக்க வச்சோம். மாடு இப்போ பால் கறக்கலை, கொதிக்க வச்சுன்னுக்கிறோம். சைடில் உளுத்த வடைக்கு மாவு ஆட்டி வச்சுன்னு பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு மிளகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ வெங்காயம், அந்த மாவு எல்லா மசாலாவும் ஒன்று சேராமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கை விடாமல் நல்லா கலக்கி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிசைஞ்சு. அதோடு பொங்கலுக்கு இனிப்பு பொங்கலுக்கு பச்சை அரிசி தேவையான அளவு 1/2 டம்ளர் பச்சை அரிசினா 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு நல்லா 4 வாட்டி ரேஷனில் வாங்கினது தான் நல்லா 4-5 வாட்டி கழுவிங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவின்னு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கின்னு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. போட்டு குக்கர் விசில் போட்டுடலாம். அதோட குட்டி குட்டி பால்ஸாக சப்பாத்தி பிடிச்சி வச்சுருந்தோம், அது பிடிச்சிக்கிறோம். சப்பாத்தியும் செய்ய போகிறோம், பூரியும் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வீட்டுக்காரர் காப்பி கலக்கி கொடுத்துட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட விசிலும் வந்துச்சு, சக்கரை பொங்கல் விசில் வந்துச்சு. அதோடு கறி குழம்புக்கு தட்டி சேர்த்தா நல்லாயிருக்கும். மிளகு, சீரகம் எல்லாம் தட்டி சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே சைடில் வெள்ளத்தை காய்ச்சிக்கலாம். தூசி கல்லுலாம் இருக்கும், அதனால் காய்ச்சி வடிகட்டி பொங்கலில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு மிளகு, சீரகம், சோம்புலாம் பொடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரிக்கு உருட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கணும். மீடியம் சைஸ் உருட்டிக்கினா போதும், நம்மளுக்கு உப்பி வரும் பூரி. அதோட விசிலும் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை பொங்கலுக்கு. அதோட நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வடிகட்டி. திரும்பி ஸ்டவ்வில் வச்சு கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு நெய் போட்டு முந்திரி, திராட்சை தேவையான அளவு போட்டு பொரித்து அதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு திராட்சை உங்களாண்ட என்னென்ன நட்ஸ் இருக்குதோ அது போட்டுக்கலாம். போட்டு இந்த பொங்கலில் ஊற்றிட்டு ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாசனைக்காக. அதோடு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
அதோட கை விடாமல் நல்லா கலக்கிங்க. அதோட கறி குழம்பும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம். அதோட பூரிக்கும் எண்ணெய் காய வச்சிட்டோம். சைடில் வந்து சப்பாத்தியும் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி எல்லாம் சப்பாத்தி நல்லா சாப்பிடும், அதெல்லாம் ரெண்டுமே செய்திடணும். பூரி, சப்பாத்தி, இட்லி. அதோடு வந்து வடையும் பொரித்து எடுத்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வடை போட்டு தான் பூரி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்ணெயிலே நல்லா உருண்டை தண்ணி தொட்டு தொட்டு உருண்டை பிடிச்சிக்கின்னு நடுவில் ஹோல்ஸ் போட்டுனா அப்படியே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் வராதான், இப்போ போட போட பழகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வருது பூரி பாருங்கள், நல்லா உப்பி வருது. வடை போட்டு எடுத்தாச்சு, இப்போ பூரி. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உப்பி வருது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது பூரி தான். நீங்களும் அடிக்கடி உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் செய்கிற ரெசிபி உங்களுக்கு எது பிடிச்சிக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு காலைல டிஃபனை வந்து பரிமாறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல், சாம்பார், சக்கரை பொங்கல், சாம்பார், பூரி, சப்பாத்தி, இட்லி, அதோடு வந்து கேக்கு ஃப்ரெண்ட்ஸ். கேக்கு வச்சுட்டு சப்பாத்தியும் வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மெதுவடை. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வந்து மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி நல்லா பஞ்சு போல் இட்லி. காலைல பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு பிடிச்சுன்னா எங்களுக்கு உடனே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தோடு சாமி கும்பிட்டு பூவெல்லாம் சாமிக்கு வச்சுட்டு பார்க்குறவங்க எல்லோரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோடு சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு கறி வாங்கிட்டு வந்துட்டோம் மதியம் லஞ்சுக்காக. அது உப்பு மஞ்சள் போட்டு கொழுப்பு இல்லாத நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 5-6 டைம் நான் எப்போவுமே சொல்கிறது என்னன்னா, கறி வாங்கிட்டு வந்தாலும் நல்லா க்ளீன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். அதோட கொடை மிளகா சாப்பரில் போட்டு க்ளீன் முட்டை பொடி மாசுக்காக கொடை மிளகா சாப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தேவையான க்ரீன் சிக்கன் பொரிக்கிறதுக்காக மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள், உப்பு, சீரகம், மிளகு, சோம்பு, அதோட பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட பூண்டு, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சு இப்போ வந்து நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சு சிக்கனில் போட்டு பொரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, பச்சரிசி 2 ஸ்பூன் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்பியாக நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியும் கூட இது. எல்லா மசாலாவும் சேர்க்கறதுனால உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. எல்லாமே நல்லா கைவிடாமல் கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும் பொரிக்கிறதுக்கு. அப்புறம் எண்ணெய் காய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஊறிச்சு. இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுக்கின்னு க்ரீன் சிக்கன் 65 பொரிக்கிறதுக்காக எண்ணெய் காய வச்சுருமே. இது வந்து முட்டை பொடி மாசுக்காக எண்ணெய், குடமிளகா முட்டை பொடி எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குடமிளகா முட்டை பொடி மாசு
அதோட குடை மிளகா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோடு நல்லா ஊறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எண்ணெயும் நல்லா காஞ்சிச்சு. பொறுமையாக ஒன்று ஒன்றா போட்டு ஒரு 4-5 பீஸ் போட்டு பொரிச்சு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட அந்த குடை மிளகா நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொரிச்சிக்கலாம். நம்ம கறி மீன் சாப்பிட்டாலும் காயும் அது கூட சேர்த்து சாப்பிட்டா நம்மளுக்கு ரொம்ப குழந்தைங்களுக்கு இதுமாரி செய்து சாப்பாட்டில் கூட கலரி கொடுக்கலாம். ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். குடை மிளகாலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாம் ரொம்ப சத்தானதும். குடை மிளகாவும் போட்டு அதோட லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு இறக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொடி மாஸ் ரெடி. குடை மிளகா பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கனும் பொரிஞ்சாயிடுச்சு. அதையும் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்துக்குது. அடுத்து ரசம் தாளிச்சிக்கலாம். பூண்டு, மிளகு, சீரகம், தக்காளி நல்லா ஒரு 4-5 போட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ரசம். இப்போ கொஞ்சம் கம்மியான விலையில் தான் தக்காளி கிடைக்குது. உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டு அரைச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கடாயிலே நம்ம சிக்கன் குழம்பும் தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கடாயிலே சிக்கன் குழம்பும் தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு ஸ்பைசஸ் போட்டுக்கின்னு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அதோடைய சாறு இறங்கி டேஸ்ட்டு கொடுக்கும். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இரும்பு கடாயில் நீங்கள் செய்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும். பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோடு அரைச்சி வச்சுருந்த கறியை நல்லா போட்டு வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த மசாலாவும் எல்லாமே ஒன்று. அதோட குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் நான் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூனோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. நாங்கள் காரசாரமாக சாப்பிடுன்றதுனால 1/2 டம்ளர் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு அது தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட கொத்தமல்லி தூவிடலாம். கொத்தமல்லி புதினா தூவி நல்லா கொதிக்குது பாருங்கள். அதோடு கொஞ்சம் தட்டி வச்சுருந்தா மிளகு, சீரகம், சோம்பு, உப்பும் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். அதோட சாப்பாடும் பொங்கு வந்துச்சு, வடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ரசம் தாளிச்சிக்கலாம். வச்சாச்சு. எண்ணெய் தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் நல்லா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதோடு அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை போட்டு வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட தேவையான அளவு உப்பு, அதோட மஞ்சத்தூள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா போட்டு கிளறுங்க ஃப்ரெண்ட்ஸ். புளி தண்ணி ஊற வச்சு வச்சுக்கிறேன். அதையும் கரைச்சி ஊற்றிக்கலாம். தக்காளி அதிகம் சேர்த்ததுனால புளி கொஞ்சம் இருந்தால் கூட போதும். அதோட அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தா தண்ணியும் சேர்த்துக்கலாம். இன்னும் இந்த சைடு சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மேலே நுரை கட்டி வரப்போ நம்ம ரசத்தை இறக்கிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட ஆவி பறிக்க சாதம், ரசம், அதோட கேக்கு ஃப்ரெண்ட்ஸ். கேக்கு, ரசம் ஊற்றிக்கலாம். நல்லா சுட சுட ரசம், அதோட குடை மிளகா, முட்டை பொடி மாஸ், குடை மிளகா, முட்டை பொடி மாஸ், அதோட சிக்கன் குழம்பு, நல்லா காரசாரமான சிக்கன் குழம்பு, அதோட சிக்கன் தொக்கு, சிக்கன் அதோட பெப்பர் அதான் க்ரீன் சிக்கன் வறுத்தலாம் அது ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் போட்டுக்கலாம். க்ரீன் சிக்கன் 65. அதுவும் சேலட்டுக்கு வெள்ளரிக்காய், கேரட். வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.
Yeah.